இல்ல ஆடுவாரு. அந்த ஆட்டத்தை வந்து ஆடுறாரு. ஏன்னா 33 கோடி தேவாக்கள் இருக்கிறாங்களே, ஆரை தப்பட்டை, நந்தி மிருதம் தட்டை, பூதகணம் எல்லாம், அதாவது ஈசானிய வாத்தியம், சங்கு நாதம் பாத்தியா. அதனால ஆண்டவர் தாண்டவம் ஆடுறாரு. எப்படி வைக்கிற ஆடுறாரு? எடுத்து வைக்கும் அவர் எப்படி வராரு? எடுத்து வைக்கும் கால்களுக்கு பூஞ்சலடமோ. ஏன்னா நம்ம குலதெய்வம் வந்திருக்குது, நம்ம சும்மா அவரை வந்து அனுப்ப கூடாது. காலில் வந்து முள்ளு குத்தம், அந்த பாதத்துல வந்து ஏதாவது குத்தம் பில்லு எல்லாம் இருக்குது. நம்ம குலதெய்வம் ஆச்சே, நம்ம தானே பாத்துக்கணும். அதனால அந்த என்ன பூ, தும்பப்பூ எல்லாம் மலர் எல்லாம் கொட்டி எங்க அப்பா வரணுமே, பாதம் ஆக கூடாது. அதனால மெல்ல மெல்ல வரணும். எடுத்து வைக்கும் கால்களுக்கு பூஞ்சல் இடமோ தாங்கி வைக்கும். நறுமணமா இருக்குது, அதனால அந்த பூ வச்சிருக்கோம். ஐயா பிச்சி வைக்கும் கால்களுக்கு. ஆண்டவர் வந்து தாண்டவம் ஆடுறாரு. என்ன ஆடுறாரு? அவர் வந்து ஆண்டவராச்சே, குலதெய்வமாச்சே. அதனால தெய்வ தேவக்கள் அனுகிரகத்தினாலே இன்னும் நாட்டையும் வந்து உடம்பு வந்து சந்தோஷமா இருந்தா தான் நல்லதுக்கும் கோவரும் கோவரும் எல்லாத்துக்கும் நாட்டியம் தான், எல்லாத்துக்கும் நாட்டியம் தான். இவர் ஆடக்கூடிய கூத்து அவருக்கு வந்து பரம சந்தோஷம். இந்த நேரத்துக்கு எப்படி ஆடினவரு? யாரி பரம சிவன் செஞ்சிருவார். யாரு? இந்த தெய்வம். அதனால வாக்கிட்டா தப்பாது, பொய்யாரு. உன் பூவிரண்டு பூத்தாளனா விரண்டு பூக்காதையா வாழ்த்து வந்துடணும். இந்த மக்களுக்கெல்லாம், நம்மள மக்களே, நம்ம கும்பிட மக்களே, கோடான கோடி கூட்டம் இந்த பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க, நீ வந்து இந்த மக்களை கண்டு கழிச்சு இந்த பூஜை முகத்துல இருக்கக்கூடிய இந்த பரிபூர்ணமா ஏத்துக்கினேன் நமக்கெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கணும். அதனால ஆண்டவனாகிய தாண்டமூர்த்தி